ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி 9வது பாகத்தில் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்லீவும் வந்து உள்பக்கம் மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டுமே வந்து மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் மேலே வர மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லைனிங் நம்ம வச்சுக்கலாம். எந்த ஒரு லைனிங் வச்சாலும் அந்த ஷேப் நம்ம குடச்சிருக்கோம் இல்லையா, அது எந்த சைடு இருக்குன்ட்டு கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருப்போம். அதே அலவுன்ஸில் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டு இன்னொரு ஸ்லீவ் தைக்கும்போது அந்த ஸ்லீவ் எடுக்காதீங்க வெளியில், அப்படியே கையோடு தைங்க. அப்படி தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஷேப் மாற்றாமல் பர்ஃபெக்டாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து ஷேப் மாறிடுச்சுன்னா தான் ஸ்லீவ் ரெண்டுமே ஒரே பக்கமாக மாறிடும். அந்த கவனமாக நம்ம தைக்கிறதுக்காக ரெண்டும் அடுத்தடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒன்று வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சோம், இன்னொன்று வந்து நம்ம சைடில் வந்து ஷேப் வர மாதிரி வச்சுருக்கோம். கவனமாக பாருங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே அதில் மிஸ்டேக்கே உங்களுக்கு வராது. இதுக்கு முன்னாடி கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் இப்போது வரைக்கும் நான் வந்து 8 கிளாஸஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுறலாம் ஸ்லீவை. அது கீறி விடுறது வந்து எல்லாமே வந்து லைனிங் சைடு வந்து அது திரும்பி இருக்கணும். ஒரே மாதிரி திரும்ப இருக்கிற மாதிரி கீறி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு டம்மி ஸ்டிச் ஒன்று நம்ம போட்டுடலாம். டம்மி ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, அந்த கடைசி எட்ஜில் போட்டுட்டு சைடில் 2 பக்கமும் நீங்கள் போடாதீங்க. ஏன்னா சப்போஸ் உள்ளே சுருக்குகி நின்றுச்சுன்னா அந்த சைடில் இருக்கிற கேப்பில் தான் நம்ம ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து சைடும் சேர்த்தி போடாமல் கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஷேப்பில் மட்டும் நீங்கள் போட்டுக்குங்க. சென்டர் ஜக்காவும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சைடு வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லீவும் நம்ம அடிக்கும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கான்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணி விடுறது கரெக்டாக நம்ம தையல் தைச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுற கேப் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேங்களா? ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். பிகினருக்கு நான் இதை ரொம்ப வந்து டீப்பாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். இதுவும் வந்து நம்ம அதாவது ஊசி இடம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கார்னரில் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். சில பேர் வந்து 2 mm 3 mm வந்து நல்லா தள்ளியே போடுவாங்க. அந்த மாதிரி போட்டோம்னா அவ்வளோக்கா நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த ஓரத்தில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ரெண்டுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேப் காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த 12 கிளாஸும் நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் உங்கள் ப்ளவுஸ் தைச்சிக்க முடியும். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.